மும்பைல ஒரு ஃபெஸ்டிவல் நடந்துச்சுங்க. அதுக்கு பேரு வந்து குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் நடந்துச்சு. ஆகஸ்ட் 28 முதல் ஆகஸ்ட் 30 வரைக்கும். சோ இதுல பெரிய பெரிய டெக் கம்பெனிஸ் எல்லாரும் கலந்துட்டாங்க. அதுல கூகுளும் ஒண்ணு. கூகுளோட கூகுள் பேல நிறைய புது புது விஷயங்களை அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுல ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்த போறேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க அதிகமா கூகுள் பே பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா அதுக்கு வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதியை நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இவங்கள தான் நம்ம சுருக்கி NPCI அப்படிமோ. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. அது எந்த மாதிரி அறிவிப்புனா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்துறேன் உங்களுக்கு. எப்படின்னா, இப்ப நான் வந்து ஒரு UPI அக்கௌண்ட்டை நான் பயன்படுத்துறேன்னு வச்சுக்கோங்க. பேங்கோட கனெக்ட் பண்ணி பயன்படுத்துறேன்னு என்னுடைய அக்கௌண்ட்டை என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ நான் அனுமதி கொடுக்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு சர்வீஸை வந்து NPCI அனுமதி கொடுத்திருக்காங்க. இப்ப அதை வந்து யாரு இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கன்னா, எல்லா தேர்ட் பார்ட்டி UPI அப்ளிகேஷனும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. அதுல முதல் ஆளா கூகுள் பே வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. அதுக்கு பேர் தான் UPI சர்க்கிள். சோ இந்த UPI சர்க்கிள் வந்து கூகுள் பேயோட செட்டிங்ஸ்ல அறிமுகப்படுத்த போறாங்க. சோ நீங்க அங்க செக் பண்ணலாம். கூடிய சீக்கிரத்துல இந்த UPI சர்க்கிள் வந்து நீங்க பயன்படுத்த முடியும் கூகுள் பேல. இந்த UPI சர்க்கிளை வந்து 2 விதமா பயன்படுத்துறதுக்கு நமக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. எப்படின்னா, ஒன்னு நீங்க யாரோட அக்கௌண்ட்டை, அதாவது UPI அக்கௌண்ட்டை பயன்படுத்துறீங்களோ அவங்க கிட்ட ஒவ்வொரு வாட்டியும் அனுமதி கேட்கணும். அப்ப அவங்க அப்ரூவ் கொடுத்தா மட்டும்தான் அவங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து அந்த அமௌண்ட்டை நீங்க பயன்படுத்த முடியும். இன்னொரு மெத்தட் எப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க யாரோட UPI அக்கௌண்ட்டை பயன்படுத்த போறீங்களோ அவங்க ஒரு 15,000 ரூபாயை மேக்ஸிமமா செட் பண்ணி விட்டுட்டாங்கன்னா, நீங்க அந்த 15,000 ரூபாய்க்குள்ள நீங்க என்ன பேமெண்ட்லாம் பண்ணிக்கலாம், எவ்வளவு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், எவ்வளவு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், எந்த வித அனுமதியும் நீங்க அவங்க கிட்ட இருந்து வாங்க வேண்டாம். சோ இதுதாங்க UPI சர்க்கிள். சோ இது கூடிய சீக்கிரத்துல கூகுளோட பேல வருது. இது மட்டும் இல்லாம வேற என்னெல்லாம் கூகுள் பேல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, UPIயோட வவுச்சர் வருது. அதே மாதிரி ஆட்டோ பே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. எதுக்குன்னா, இந்த UPI லைட் இருக்குல்ல, அதுல அமௌண்ட் குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அந்த UPI லைட்ல ஏறுற மாதிரி ஒரு செட்டப்பை கொண்டு வர போறாங்க. இன்னொன்னு, டேப் அண்ட் பே ரூபே கார்டை பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி ஆல்ரெடி கூகுள் பேல வந்துருச்சுன்னு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம ப்ரீபெய்டு யூட்டிலிட்டி பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரப்போகுது. இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸை வந்து இந்த குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்டிவல் 2024 அறிமுகப்படுத்திருக்காங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. கூகுள் பேல வரப்போற இந்த UPI சர்க்கிள் அது மட்டும் இல்ல, எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கூடிய சீக்கிரத்துல நீங்க கூகுள் பேல அனுபவிக்க போறீங்க. சோ இது பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணு தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்க.